ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது செப்டம்பர் 15 முதல் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் அறிந்த ஒரு விஷயமே. இப்போ நம்ம என்ன ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்திருக்கும், இன்னொரு மாதம் வராமல் போயிருக்கலாம். அதாவது நிறைய பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பயனாளிகளை குறைக்கப்பட்டு வராங்க. ஏன் இந்த மாதிரி குறைக்கப்பட்டு வராங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு பைசா அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு சிலர் டெத் ஆகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை போகக்கூடாது இல்லையா? அதனால் ஒவ்வொரு மாதமும் செக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பயனாளிகளுக்கு, தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது போகணும். அதாவது கார், ஜீப் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னாங்க. அந்த மாதிரி யாருக்காச்சும் காசு போகுதானோ அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காசு போடுறதால ஒரு சிலருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சரியான முறையில் வந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.